இட்லி சாம்பார் செய்யலாமா? வாங்க. மல்லி அரை கப், உளுந்து 1/4 கப், கடலப்பருப்பு 1/4 கப், பச்சரிசி இந்த கப்பில், ஜீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு இதெல்லாம் இருக்குது. சின்ன ஸ்பூனால் அளவு எடுத்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 12 எடுத்துக்கலாம். பெருங்காயம் ஒரு கை, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம மல்லியை போட்டுக்கலாம். மல்லியை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொட்டிக்கலாம். பிளேட்டில் கொட்டிடலாம். உளுந்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலப்பருப்பையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகு, கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாவை லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். இந்த சைஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை இப்போ எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ, பாய்.